வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஒரே ஒரு நொடி தான் சுரங்கத்தை அப்படியே மூடிய மண் சரிவு. விடிய விடிய உயிருடன் சிக்கி தவிக்கும் 18 பேர். திக் திக் கடைசி நிமிடங்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கேரளாவில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சுரங்கப்பாதை பணிகள் போது ஏற்பட்ட விபத்து நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கிடையே மீண்டும் அதே போல ஒரு மோசமான விபத்து சிக்கியிருக்கும் மாநிலத்தில் நடந்துள்ளது. இதில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 18 பேர் சிக்கி தவித்து வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு அனைவருக்குமே நினைவு இருக்கும். பருவமழையின் போது அங்கு சுரங்கப்பாதைக்கு கொட்டப்பட்டிருந்த மண் திடீரென சரிந்து விழுந்ததில் விபத்து ஏற்பட்டது. இதில் பலருமே சிக்கி உயிரிழந்து போனாங்க. இதற்கிடையே மீண்டும் அதே போல அதிர்ச்சி விபத்து நடந்தது. சிக்மினி நாம்சி மாவட்டத்தில் கட்டப்பட்டு வரும் NFC தீஸ்கா ஸ்டோச் சுரங்கத்தின் தான் எதிர்பாராத விதமாக நேற்று விபத்து ஏற்பட்டுள்ளது. மீத்தேன் வாயு வெடிப்பு மற்றும் அதனைத் தொடர்ந்து நிகழ்ந்த நிலச்சரிவு மேலும் சிக்கி 7 தொழிலாளர்கள் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. 18 பேர் சுரங்கப்பாதைக்குள் சிக்கியிருப்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவங்கள உயிருடன் மீட்க தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழு படையினர் தீவிரமாக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறாங்க. கட்டுமான ஊழியர்கள் என மொத்த 25 தொழிலாளர்கள் சுரங்கத்துடன் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த விபத்து நடந்துள்ளது சுரங்கத்தின் உள்ளே சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தேங்கியிருந்த மீத்தேன் வாயுவை அவங்க வெளியேற்ற முயன்றிருக்கிறாங்க. அப்போது திடீரென வெடிப்பு ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த வெடிப்பால் ஏற்பட்ட நிலச்சரிவு சுரங்க நுழைவு பகுதியை முற்றிலுமாக மூடிவிட்டதால் தொழிலாளர்கள் வெளியே வர முடியாமல் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. சிலர் வெளியே வரபோதிலும் கூட பலருமே சுரங்கத்தின் ஆழப்பகுதியில் சிக்கியிருக்கிறாங்க. இது குறித்து தகவல் கிடைத்தவுடனே மாவட்ட நிர்வாகம், தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை சிக்கி போலீஸ் மற்றும் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தாங்க. சுரங்கத்துக்குள் அதிகளவில் மீத்தேன் வாயு பரவியிருப்பதை ஆக்சிஜன் அளவு மிகவும் குறைவாக இருந்ததால் முதல் கட்ட மீட்பு முயற்சி தோல்வியடைந்தது. மீட்பு பணியில் ஈடுபட்ட சில வீரர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க வெளியே இருக்க நிலைமை ஏற்பட்டது. NTF வீரர்கள் மற்றும் முயன்ற போதிலும் விஷவாயு மற்றும் மிக குறுகலான சுரங்கப்பாதை முன்னேற முடியலை. இதனால் மேற்கு வங்காளத்தில் இருந்து விஷவாயு பாதுகாப்பு உபகரணங்கள் கூடிய சிறப்பு மீட்புக்குழு அழைக்கப்பட்டது. மேலும் கூடுதல் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டாங்க. மாநிலத்தில் பல்வேறு துறைகளில் இணைந்து விடிய விடிய மீட்பு பணிகள் மேற்கொண்டாங்க. சுரங்கத்துக்குள் இன்னும் அதிகளவில் மீத்தேன் வாயு இருப்பதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருப்பதாலும் மீட்பு பணிகள் தாமதமாக நிலவுகிறது. மேலும் சுரங்கம் எப்போது வேண்டுமானால் இடிந்து விழும் அபாயம் இருப்பதால் மீட்பு பணிக்கு சவாலாக மாறியுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. சுரங்கத்துள் சிக்கியிருக்கும் 18 பேரை பாதுகாப்பு மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உள்ளே சிக்கியுள்ள அனைவருமே விரைந்து மீட்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் பதிவிடுறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.